நியூ பேசும் படம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று உங்களோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மெகா தொடர், அதுவும் சஸ்பென்ஸ் த்ரில்லரான ஒரு வெப் சீரியஸ் தொடர்ந்து பேசப்படுவதும் வரவேற்பு பெறுவதும் லேசுப்பட்ட விஷயம் அல்ல. அப்படிதான் ஏற்கனவே சுழல் ஒன்று வந்து அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. சுழல் சீசன் 2 இப்போது மறுபடியும் வந்திருக்கின்றது. 28ஆம் தேதியில் இருந்து அது தொடங்குகின்றது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் என்று 5 மொழிகளில் 200 சொச்சம் நாடுகளில் அது ஒளிபரப்பாகின்றது. ஒரு சூரசம்ஹாரம் பின்னணியில் கதை நகர்த்தப்பட்டிருக்கிறது. பரபரப்பாக நகர்கின்றது. புஷ்கர் காயத்ரி எழுத்தில் பிரம்மா சர்ச்சின் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் தொடர் இது. இதில் கதிர் முக்கியமான ஒரு காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கின்றார். ஐஸ்வர்யா ராஜேஷ் அவரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வருகின்றார். சரவணன், சித்தப்பு சரவணன் ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் வருகிறார். அவரும் ஒரு இன்ஸ்பெக்டர். அவர் வருகின்ற இடமெல்லாம் கொஞ்சம் கலகலப்பாக, அதே சமயத்தில் கொஞ்சம் சீரியஸாக வேறு மாதிரி போய்கொண்டிருக்கு. வழக்கமான அந்த போலீஸ்காரர்கள், இன்ஸ்பெக்டர்களுடைய உடல் மொழியோடு மிக சிறப்பாக செய்திருக்கின்றார். அவருடைய தந்தையும் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருப்பதால் அப்படி சிறப்பாக செய்திருப்பார் சரவணன். இது ஒரு லால், அந்த மாவட்டத்தில் லால் பிரபலமான ஒரு வழக்கறிஞர், நேர்மையான வழக்கறிஞர். யாரையும் விட்டு வைப்பதில்லை. யார் மீதும் தப்பு இருந்தால் உடனே வழக்கு போட்டு அவரை சந்தியில் நிறுத்த வைத்து விடுவார். அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான நேர்மையான வழக்கறிஞர். அவர் அதனால் பலருடைய பொல்லாப்புக்கும் இவர் ஆளாகின்றார். அதே சமயத்தில் ஒரு நாள் திடீரென்று அவருடைய மிகப்பெரிய பங்களாவில் அவர் இறந்து கிடக்கின்றார். அது தற்கொலையா கொலையா என்பதுதான். அதை அங்கு பார்க்கின்ற கதிரும் சரவணனும் இது கொலை என்று நிச்சயிக்கப்பட்டு அதற்கான பூர்வாங்க விசாரணையில் இறங்குகிறார்கள். அப்படி இறங்கும் போது அதே அறையில், பூட்டப்பட்ட ஒரு அறையில் துப்பாக்கியோடு இருக்கும் கௌரி கிஷன் அவர்தான் கொலை செய்தாரா என்று பார்க்கும்போது, மறுநாள் ஒரு 7 பெண்கள் நான் தான் கொலை செய்தேன் லாலை அவர்களை, அந்த வழக்கறிஞரை நான் தான் கொலை செய்தேன் என்று ஒவ்வொருவராக சரணடைகிறார்கள். இதற்கு பிறகு எப்படி, யார் லாலை கொலை செய்தார்கள், ஏன் கொலை செய்தார்கள், அதற்கு பின்னால் இருக்கின்ற விஷயம் என்ன என்பதை மிக பரபரப்பான, நேர்த்தியான, விறுவிறுப்பான திரைக்காட்சிகளில் மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் புஷ்கர் காயத்ரி தம்பதியினர். உண்மையிலே குற்றவாளி அந்த 8 பெண்களா, அவரது நண்பரா, பெண் தொழிலதிபரா, முன்னாள் எம்எல்ஏவின் மனைவியா? சஸ்பென்ஸாக திரைக்கதை படுவேகமாக நகர்கிறது. இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இவர்தான் கொலை செய்திருப்பாரோ என்று யூகங்களை நம்மால் ஏற்படுத்த முடிகின்றது. ஒரு பக்கம் பெண்கள் சிறைக்குள் நடக்கும் திருப்பங்கள், மோதல்கள், இன்னொரு பக்கம் பெண் குழந்தைகளை கடத்தல் என்று படு விறுவிறுப்பாக திரைக்காட்சிகள் நகர்கின்றன. அதுவும் சூரசம்ஹாரம் நடக்கின்ற ஒரு ஊரில் நடந்து கொண்டிருக்கிற, அந்த ஊரில் நடக்கின்ற பின்னணி கதை இது. இதில் யார் குற்றவாளி, எப்படி அந்த குற்றவாளியை கண்டுபிடித்தார்கள் என்பதுதான் மீதி கதை. பார்வையாளர்களை இருக்கையிலிருந்து எழவிடாமல் அமர்த்திவிடும் திருப்பங்கள் நிறைந்த திரைக்கதை சுழல் சீசன் 2 ரசிகர்களை கட்டி போடும் என்பது நிச்சயம். நல்ல வரவேற்பை பெறும். சுழல் 2 சுழல் இருக்கின்றதே, அதாவது கடலுக்குள் இருக்கும் அந்த சுழல் எப்படி சுழற்று கொண்டே இருக்குமோ அதே போல்தான் திரைக்கதை படு வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. காட்சிகள் படு வேகமாக நகர்வதால் நமக்கு அந்த சலிப்பு தட்டவில்லை. பரபரப்பாக பார்க்க தோன்றுகிறது. பார்க்கலாம், ரசிக்கலாம். நாளை முதல் 28 முதல் சுழல் சீசன் 2 தொடங்குகிறது. கொண்டாட்டமாக, அதே சமயத்தில் த்ரில்லராக, சஸ்பென்ஸாக தொடரும். அந்த தொடரை
வரவேற்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.